திரு ரவிக்குமார், அன்பில் மகேஷ் ஒரு நெருக்கடியை மாணவர்களுக்கு ஏற்படுத்தும். 3வது மொழியை கற்றுக்கொள்ள திணித்தால் அது மாணவர்களுக்கு ஒரு காலில் சங்கிலி கட்டின மாதிரி அவங்களால ஓட முடியாத நிலைமைக்கு தள்ளிடும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஏற்றுக்கொண்டால்தான் நிதி அப்படின்ற ஒரு தன்னுடைய நிலைப்பாட்டில் மத்திய அரசு உறுதியாக இருக்கிறதா தர்மேந்திர பிரதானுடைய பேச்சிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கு? இல்லை, முதல்ல நம்ம ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுதியிருக்கிற அந்த கடிதம், அதில் அவர் எவ்வளவு முரண்பாடாகவும் உண்மைக்கு மாறாகவும் பேசியிருக்கிறார் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதில் இங்கே இருக்கிற நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திரும்ப அவர் டெல்லிக்கு வந்தார். நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் அவரோடும் சேர்ந்து போய் கடந்த ஆண்டு தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்தித்து இந்த சமக்ரா சிக்ஷா நிதியை விடுவிக்கும்படி கேட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, பிஎம்சி ஸ்கூல்ஸுக்கு நீங்கள் எம்ஓஏயில் சைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். பிஎம்சி ஸ்கூலில் மும்மொழி கொள்கை இருக்குது, அதனால் அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல, நாங்கள் எப்போயுமே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே அது எங்களுக்கு உடன்பாடானதில்லை, அதில் நாங்கள் சைன் பண்ண முடியாது